சேனல் விஎஸ்ஆர் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இரும்பு சத்து உள்ள நிறைய புரோட்டீன் உள்ள ஒரு பருப்பு எடுத்துருக்குறேன். இப்போ அதுக்கு தோசை செய்யறதுக்காக இதை எடுத்துருக்குறேன். இப்போது இது ஒரு 200 பச்சை பயிறு, ஒரு 200 மாவு ஜவ்வரிசி, ஒரு 100 கிராமுக்கு கம்மியாக இருக்கும் உளுந்து, குண்டு உளுந்து, கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனு வெந்தயம். இதுதாங்க இதை எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தாலும் சரி, லீவாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரிலாம் போட்டு பசங்களுக்கு செய்து கொடுத்தோம்னா அவ்வளவும் இரும்பு சத்து தான், அவ்வளவும் புரோட்டீன் உள்ளது தான். பிள்ளைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி பல பருப்புலாம் சேர்த்து இந்த மாதிரி போட்டு செய்து கொடுத்தாலே பிள்ளைங்களுக்கு அந்த ரத்த சோகவே வரவே வராது, அந்த சோர்வு வராது. பசங்க ஸ்கூலுக்கு போய் வர பசங்களுக்கு தெளிவாக இருக்கும் பசங்க. இப்போ இது ஒரு 200 இருக்கும் பச்சை பயிறு, இதை போட்டுக்கிறேன். அதே மாதிரி மாவு ஜவ்வரிசி ஒரு 200. இது ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே ஊறணுங்க. இப்போது அந்த குண்டு உளுந்து ஒரு 100க்கு கம்மியாக இருக்கும். இந்த வெந்தயத்தை போட்டுக்கிறேன். இவ்வளோதாங்க. இதை நல்லா 4 மணி நேரம் ஊறட்டோன்னு இதை அப்புறமா இதை கழுவி ஊற வச்சுட்டு வரேன். ஒரு 3.5 மணி நேரம் ஊறிடுதுங்க. இதை நம்ம அப்படியே போட்டு அரைச்சிக்க வேண்டியதான். அரைச்சி 2-3 மணி நேரம் 3.5 மணி நேரம் புளிக்கணும். நல்லா இட்லி மாவு மாதிரி தான் இதை அரைக்கணும். தோசை தானே ஊற்ற போகிறோம். இட்லி மாவு மாதிரி அரைச்சிக்க வேண்டியது தான். இதை நான் அரைச்சிக்கணும் வரேன். போட்டுக்கலாம். போட்டாலும் நம்ம கரண்டியால் கரைச்சா புளிக்காது, கையால் கரைச்சா தான் புளிக்கும். கையால் கரைச்சிடும். எந்த மாவுமே கையால் கரைச்சி வச்சு பாருங்கள், உடனடியாக புளிச்சிடும். கரண்டியால் குழப்பி வச்சோம்னா அது சீக்கிரம் புளிக்காது. இது 1 மணி நேரம் 4 மணி நேரம் கூட இருக்கட்டுங்க. அப்புறமா நம்ம ஊற்றிக்கலாம். உப்பு போட்டு கரைச்சி வச்சு நம்ம மாவை நல்லா மாவோட மாவு சுற்றி சரி பண்ணி விட்டுட்டோம்னா அது புளிச்சிடும். இப்போ மூடி வச்சிடலாம், அது இருக்கட்டும். நல்லா புளிச்சிடுது பாருங்கள். 4 மணி நேரம் கூட ஆகிடுது. நல்லா புளிச்சிடுது பாருங்கள். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. இதான் பார்க்கலாம். காஞ்சி தோசையை ஊற்றிக்கலாம். எந்த அளவு நம்ம மெல்லிசாக சேர்த்தோம்னா அந்த அளவு நம்ம தீர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி புரோட்டீன் நிறைஞ்ச பருப்பு, எல்லா பருப்பையும் சேர்த்து கூட நம்ம ஊற வைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஊற வச்சு பசங்களுக்கு ஒரு வாரத்தில் 2 வாரம் 3 வாரம் அந்த மாதிரி செய்து கொடுத்தோம்னா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போய் வர பசங்களுக்கெல்லாம் களைப்பு இருக்காது. அதே சமயத்தில் எக்ஸாம் வைக்கிறாங்க பாருங்கள், அந்த டைம்லலாம் இந்த மாதிரி நல்லா இரும்பு சத்து உள்ள இந்த பருப்பெல்லாம் சேர்த்து நம்ம இது மாதிரி தோசை ஊற்றி கொடுக்கலாம் பசங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தோசை. மாதிரி இரும்பு சத்து உள்ள புரோட்டீன் நிறைஞ்ச தோசை ஊற்றி கொடுங்க பிள்ளைங்களுக்கு.
பிள்ளைங்க அங்கேருந்து ஸ்கூல்லேருந்து வந்ததும் சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க. அதுக்கு நான் கார சட்னி வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சட்னி எது வேணாலும் சாம்பார் வச்சுக்கலாம், நம்ம வந்து தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், நம்ம வந்து தக்காளி சட்னி வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் கார சட்னி தான் இன்றைக்கி வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சட்னி எது வேணாலும் நீங்கள் வச்சு பசங்களுக்கு கொடுங்க. இதை வந்து லஞ்சு பாக்ஸு கூட நம்ம கொடுத்து அனுப்பலாம். அவ்வளோ வந்து ஒரு சாஃப்டாகவும் ஒரு இதாக மெல்லிசாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும். அந்த தோசையே சுவையாக இருக்கும், சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அது ஒரு இனிப்பு மாதிரி வரும் சாப்பிடும்போது, அந்த மாதிரி இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.